9 மணி ஆச்சு, விஜய் டிவியை போடு அப்படின்னு கரெக்டாக டானு 9 மணிக்கு எல்லாருமே அந்த விஜய் டிவியை போட்டுருவாங்க. எதுக்கு? பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தான் போட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஓவியாவுக்காக தான் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரியான நிலைமை வந்துருச்சு. சரி, ஓகே, ஓவியா இருந்த வரையும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தாறுமாறாக ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி 9 மணி ஆனாலும் பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது அப்படின்ற நிலைமைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்துருச்சு. ஓவியா இல்லாமல் பிக் பாஸ் இருக்கிறது அதிமுகவில் ஜெயலலிதா இல்லாத நிலைமை தான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் கூட அடிபட்டு இருந்தது. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட விறுவிறுப்பு குறைஞ்சதுக்கு காரணம் ஓவியா இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறினது தான். ஓவியா இல்லாத பிக் பாஸை நினச்சி கூட பார்க்க முடியல ஓவியாவோட ரசிகர்களுக்கு. இந்த சூழலில் ஓவியாவுக்கு வெளியே பல படங்களும் காத்துட்ருக்கு அப்படின்னு தகவல் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் மற்றும் இயக்குனர் முருகதாஸ் வெற்றி கூட்டணி இணைஞ்சு 2 படங்களை கொடுத்தாங்க. துப்பாக்கி, கத்தின்னு. இந்த 2 படங்களுமே செம ஹிட் அடித்தது. அது மட்டும் இல்லாமல் 3வது முறையாக இணைய இருக்குது இந்த கூட்டணி. 3வது முறையாக இந்த கூட்டணியோட உருவாக்கத்தில் உருவாக போகிற படத்தில் பிக் பாஸ் ஓவியாவும் நடிக்க போகிறதா தகவல்கள் வலைத்தளங்களில் வந்துட்டே இருக்குது. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய் கூட ஓவியா சேர்ந்து நடித்தா அது ஓவியா ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்டமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்க உடனே நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.